அறிவிப்புகளை சொல்லிடுறேன். வழக்கம் போல வருகிற வியாழக்கிழமை நாளை ஸ்ரீபாராஜன் சிஸ்டர் வீட்டில் சரியாக 6:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஜெப கொடுகை உண்டு. அதுக்கு எல்லாரும் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். வீடு தெரியாதவங்க அவங்களோட அட்ரஸ் கேட்டுக்கிடுங்க. சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பித்து 7:30 முடிஞ்சிடும். அதுக்காக அவங்க ஃபேமிலி சார்பில் நாங்கள் உங்களை அன்பாக அழைக்கிறோம். வியாழக்கிழமை காலையில் பெண்களுக்கான விசேஷ ஜெபம் உண்டு 11 மணிக்கு. வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு செயின் பிரேயர் உண்டு. அதில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. அந்த செயின் பிரேயரில் நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். வழக்கம் போல அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் ஆராதனை உண்டு. சண்டே கிளாஸ் இங்கேயும் உண்டு, கங்கைங்கன் நகரில் உண்டு. எல்லா அந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே புதிதாக வந்திருக்கிற குடும்பத்தினரை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நிச்சயம் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம். ஒருவேளை எழுந்திருக்க முடியாதவங்க நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் பெரியவர். தேவனை துதிக்கிற இடத்திலே, தேவனை ஆராதிக்கிற இடத்திலே, தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்திலே கர்த்தர் பெரியவராய் இந்த இடத்துல இருப்பாராம். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பதாகவே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் நம்முடைய தேவன். தாயின் மேலாக நம் மீது அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்த கடவுள், ஜீவன் கொடுத்த கடவுள். உலகத்தில் எந்த தெய்வமும் மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தது கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். உண்மை ஆராதிப்போம் இயேசுவே என்று சொல்லி உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் தேவனை துதிப்போம். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு தேவனை துதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை
இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொண்டு எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொண்டு எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் நம்மை மீண்டும் அணைத்துக் கொண்ட தேவன், நாம் ஆராதிக்கும் போது நமக்கு துணையா இருக்கிற தேவன். ஒருவேளை நாம் மரண பள்ளத்தாக்கிலே தள்ளப்பட்டாலும், சத்ருவானவன் நம்மை சிங்க கெபியிலே கொண்டு தள்ளினாலும், நம் மீள முடியாதபடி பிரச்சனைகளிலே நாம் இருந்தாலும், என்னால் எழுந்திருக்க முடியல கடவுளே, நான் பெரிய பள்ளத்துல கிடக்கிறேன், ஆழத்துல அமிழ்ந்து போனேன், எனக்கு முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை வந்து அரவணைத்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சத்ருவானவன் நம்ம எந்த இடத்து வரைக்கும் கொண்டு போகலாம், மரணத்தின் வரைக்கும் கூட போகலாம். ஆனால் என் ஆயுசு நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை நான் அவரையே ஆராதிப்பேன். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே,
இருக்கிறார். ஒருவேளை நம்மை சூழ நெருப்புல போடப்படுகிற சூழ்நிலை வரலாம். தானியேலை போல சிங்க கெபிக்குள்ள போடுகிற சூழ்நிலை வரலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரே நம்மை காப்பவர். அல்லேலூயா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவர் என்னை காத்திடுவார். யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறது? யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் என்னை காக்கிறவர். அவர் உறங்கார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நெலுவாகிலும் அவர் நம்மை சேதப்படுவதில்லை. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு ஜெபிப்போமா? நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சந்தோஷமா சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூரைகள் கொண்ட என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்ட என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுந்துமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுந்துமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
சுமந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடத்தி பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. காக்கும் இறைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த நேரத்தின் செய்திக்காக சுருக்கமாக சுமையிலே ஜெபம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் ராஜா, முன்னிட்டு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான மாலை விலைக்காக கூட அண்ணா கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆராதனை கூட அப்பா நாங்கள் அடுத்தது மெசேஜ்க்காக போகிறோம். ஏசப்பா நீங்கள் எங்களோட பேசுங்க ராஜா. அப்பா இந்த வேத வசனங்கள் மூலமாக தகப்பனே வந்த ஒவ்வொருத்தரோடு கூட நீங்கள் பேசுங்க அப்பா. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா வந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் அப்பா பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வந்தவர்கள் என்ன காரியத்துக்காக வந்தார்களோ அவர்களுடைய இருதயம் நிரம்பும்படியாக அப்பா நல்ல ஒரு வார்த்தையாகிய மன்னாவை அப்பா நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக கூட நன்றி செலுத்திக்கிறோம். மித நேரத்தில் நம்முடைய கருத்திலே இப்போ கொடுக்குறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் சாயந்தரத்துக்குள்ளே சரிச்சு போச்சு பாஸ்டர். இங்கே எங்கேருந்து கற்றுன்னு கத்துறதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்கள் அல்லேலூயா சொன்னீங்கன்னா அல்லல் விட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். சாத்தான் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இரவும் பகலும் நம்மை காக்கிற தேவன். யார் நம்மளை சேதப்படுத்துறா அப்படிங்கறத அதே 27ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 27ஆம் அதிகாரம். கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சேதப்படுத்துறது எதுன்னா சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற பிசாசனுடைய காரியம். ஏவாள் சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, சர்ப்பம் என்ன வஞ்சித்தடிச்சு, நான் ஏமாந்துட்டேன். அப்ப சர்ப்பம் தந்திரம் உள்ளதும் ஏமாற்றுகிறதும் நம்மை தவறான வழிகளிலே கொண்டு சென்று நம்முடைய வாழ்க்கையை அழிப்பது ஏதான் சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பிசாசனுடைய ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாம்பு கடிச்சா மனுஷன் என்ன செஞ்சிடறான்? செத்து போயிடுறான். நல்ல பாம்பு கடிச்சா மனுஷன் என்ன செஞ்சிடறான்? செத்து போயிடுறான். அவங்க ஒருவேளை மருந்து இப்ப கண்டுபிடிச்சாலும் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் தப்புனா கூட அவனை உடனே என்ன செய்யறான்? மரித்து போயிடுறான். அப்ப சர்ப்பம் விஷம் நிறைந்தது. அது பாவத்திற்கு அறிகுறியாக வைக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பம் நேரடியாக நம்ம முன்னாடி இருக்கிற கிடையாது. அது எங்கேயாவது பொந்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்? மறைஞ்சிருக்கும். அது தானாக ஒரு வீட்டை தேடி அதுக்குள்ள போய் குடியிருக்கிறது கிடையாது. எங்க எலி பொந்து வச்சிருக்கோ, எங்க கரையாம்புத்து இருக்கோ அதுக்குள்ள போய் என்ன செய்யறது? உட்காந்துக்கிட்டு அங்க உள்ள இதெல்லாம் சாப்பிடுறது. அப்படியே கரையாம்புத்துக்குள்ள போய் இருக்கிற சர்ப்பத்தை இன்னைக்கு புத்தகோயில் சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நிறைய பேர் வணங்கிட்டு இருக்காங்க. தவறான காரியம். நாம அந்த காரியங்களுக்கு பத்தி பேச வேண்டாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சர்ப்பம் வஞ்சனை உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சேதப்படுத்தாதபடி. அந்த சர்ப்பத்தினுடைய காரியங்கள் உங்களை, உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி நான் அதை கொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை என்ன செய்தாராம்? கடிதும் பெரிதுமான தன்னுடைய ஆயுதத்தை வைத்து என்ன செய்தாராம்? கொன்று போட்டார். அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருந்து தலையெடுத்து ஆடிக்கொண்டிருந்த சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்தார்?
கொன்று போட்டார். சொல்லுங்களேன், கொன்று போட்டார். அப்போ இனிமே உன் வாழ்க்கையில பிரச்சனை கிடையவே கிடையாது. அப்போ சர்ப்பத்தின் கிரியைகள் சொல்ல போனா, ஏன் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு என்ன செய்வாங்க? சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால சந்தோஷம் உங்க வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சிருது? வெளியே போயிருது. தோஷம் நீங்கினால் சந்தோஷம் என்ன செய்யும்? உண்டாகும். அந்த தோஷத்தை கொண்டு வந்த இப்படிப்பட்ட பயங்கரமான ஆவியினுடைய கிரியைகளை, உங்களுக்கு எதிராக உங்களை சேதப்படுத்தி கொண்டிருந்த ஆவிகளை ஆண்டவர் இன்று கொன்று போட்டார். அதுக்கு பெயர் வச்சிருக்கிறாரு லிவியா தான் என்னும் நீண்ட பாம்பு, கொடிய சர்ப்பம். அதை ஆண்டவர் தம்முடைய கடிதும் பெரிதுமான ஆயுதத்தினால் என்ன செய்தார்? கொன்று போட்டார். அதுக்கு பிறகுதான் 3ஆம் வசனம் சொல்கிறது, இனி உங்களை சேதப்படுத்தாதபடி நானே காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. அப்ப உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் பாதுகாவலரை யார் வந்துடுறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. யாரை ஆண்டவர் காப்பாற்ற போகிறார்? முதல்ல சொல்ற பாயிண்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சத்தமா வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தாயினுடைய கர்ப்பத்தில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பவானி நகர் 4வது தெருல எவ்வளவோ கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் யாரா? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு விரோதமா எந்த காரியம் நடந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவேன், உங்கள் வியாபாரத்தை செழிக்க செய்வேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக போராடுகிற சாத்தானை, அவனை நான் கொன்று உங்களை என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற கடவுள். அப்ப தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த எரேமியா படித்தவனோ படிக்காதவனோ ஒன்னும் தெரியாது. அந்த அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில் சொல்றான், எனக்கு ஒண்ணுமே தெரியாத சின்ன பிள்ளையா நான் என்ன செய்கிறேனே இருக்கிறேனேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒன்றும் தெரியாத, தேவனுடைய வல்லமைகளை பற்றி தெரியாத ஒரு பாத்திரமாக இருந்த எரேமியாவை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டாராம். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை குறித்ததான காரியங்கள் நிறைய தெரியாம இருக்கலாம். அவருடைய வல்லமைகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அது இன்னும் பிராக்டிக்கலா என்ன செய்யல, வரல. கேள்விப்பட்டிருப்போம், ஆண்டவர் அங்க அற்புதம் செய்தார், இங்க அற்புதம் செய்கிறார், அவருக்கு செய்தார், இவருக்கு செய்தார், எனக்கு இப்ப செய்வார். நம்ம காத்திருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆசையோடு நாம் இந்த இடத்தில் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் சோதனைகள் நமக்கு வரும்போது, வேதனைகள் வரும்போது நாம் அவரை விட்டு அப்படியே சோர்ந்து போகிறோம் அல்லவா? இந்த எரேமியாவுக்கு ஒரு சோதனை வந்தது. எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னன்னா, தேசத்துக்கு விரோதமாக, தேசத்து மக்கள் பாவம் செய்தால் பாவத்துக்கு விரோதமாக, தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் தப்பு செய்யும் போது ராஜாக்களுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்து வந்தான்? சொல்லி வந்தான். ஆனால் அவனுக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அந்த தேசத்தை ராஜாத்திட்ட போய் சொல்றான். அந்த ராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எரேமியா 38:16. பின்பு சிதேக்கியா எரேமியா தீர்க்கதரிசியை 38:16. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை வாசிங்க. நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான்.
10ஆம் வசனமா? சாரி, 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்தில் இருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அதற்கு முந்தைய ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடினால அவனுக்கு என்ன தண்டனை அங்க கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத அதுக்கு முன்னால் உள்ள வசனம் ஒண்ணு சொல்லுகிறது பாருங்க. எரேமியா வாசிங்க சிஸ்டர். பாருங்களேன், இந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடினால இந்த சிதேக்கியா ராஜா என்ன செஞ்சானா, அந்த எரேமியா தீர்க்கதரிசிய ஒரு பயங்கரமான துறவுல தூக்கி என்ன செய்தாரு, போட்டு விட்டார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். இதுதான் மெயின் மேட்டர். இதை சொல்ல விடாம சாத்தான் தடுத்துக்கிட்டே இருக்கான். தேவனுடைய வார்த்தையை சொன்ன மனிதனை, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்துல என்ன தண்டனை கொடுத்தாங்களா? ஒரு பயங்கரமான உளையும் சேரும் நிறைந்த, திருநெல்வேலி சைட்ல அதுக்கு ஊரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரணின்னா தண்ணி மாதிரி மேல தண்ணியா இருக்கும், ஆனா காலை வச்சா எப்படி இருக்கும், புஷ்குன்னு என்ன செஞ்சிட வேண்டியதான், உள்ள போய் ஆந்திர வேண்டியதான், தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட சேரும் சகதியுமான ஒரு துறவிலே ஒரு பள்ளத்துக்குள்ள கொண்டு அவன் என்ன செஞ்சிட்டாங்க, இறக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்ன செய்யட்டும், சாகட்டும், அமிழ்ந்து என்ன செய்யட்டும், சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவனை தூக்கி உள்ள போட்டாச்சு. அப்ப அவன் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள புழு இருக்கும், பூச்சி இருக்கும், என்னென்ன கேடுகள் இருந்ததா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் பாடி என்ன செஞ்சிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன செஞ்சிருவான், சேத்துக்குள்ளே மூழ்கி என்ன செஞ்சிருவான், செத்து போயிருவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள எரேமியா கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க. எதுக்கு? அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடினால். இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாலும், ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்தாலும் சாத்தான் நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். எப்படி எரேமியாவை அந்த துறவில அமிழ்த்தினானோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை எழும்ப முடியாதபடி என்ன செய்யறானா, சேரும் சகதி நிறைந்த துறவில அமிழ்த்தப்பட்டது போல நம்முடைய குடும்பம் இப்படி என்ன செஞ்சிட்டு இருக்குது, அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்குது, அழிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அவங்க யாரு, அழிந்துகிட்டு இருக்கவன் யாரு, தேவனுடைய வார்த்தையை சொன்னவன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவன், தாயின் கருவிலே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இப்ப தாயின் கருவினால் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் காப்பாற்றுவாரா, கைவிடுவாரா? கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ளதான் அந்த வசனம் சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல எரேமியா என்ன செஞ்சிருவாரு, செத்து போயிருவாரு. ராஜாவை நீர் பண்றது தவறான காரியம் அப்படின்னு சொல்லி எரேமியா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. எரேமியா சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. சொன்ன உடனே ராஜாவே மனம் மாறி அவனை போய் என்ன செஞ்சிருங்க, தூக்கி விட்டுருங்கன்னு சொல்லி 30 பேரை அனுப்பி அவனை என்ன செய்ய, சாவதற்கு முன்பதாக எரேமியாவை என்ன செய்தார்கள், துறவிலிருந்து தூக்கி விட்டார்கள். இந்த தரிசனத்தினுடைய ஒரு காரியத்தை உங்க குடும்பத்துல சொல்றேன். நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், தாயின் கருவிலிருந்தே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இப்ப இருக்கிறபடினால உங்க குடும்பத்துக்கு விரோதமா சாத்தான் பல ரூபத்தில் எழும்பி உங்கள் குடும்பத்தை அமிழ்த்து விடலாம், ஆழ்த்து விடலாம், அழித்து விடலாம் என்று நினைத்து ஒருவேளை உங்களை அப்படிப்பட்ட துறவில் கொண்டு இறக்கி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது இருக்கலாம். என்னுடைய குடும்பமே அழிந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறது என்ற மனவேதனையில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாய் போகிறதே, அதிலிருந்து மீட்க முடியவில்லை என்று வேதனையோடு இந்த இடத்தில் இருக்கலாம். பற்பல நிறைய பிரச்சனைகளினால் மீள முடியாமல் நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சாகாதபடி நான் உங்களை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில இந்த பிரச்சனை நீங்கள் தூக்கி விடப்பட ஆண்டவர் உங்களை தூக்கி விட போகிறார். யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு? என் பிள்ளைகள், என் குடும்பம், என் வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே ஆண்டவர் இப்பொழுது தூக்கி விட போகிறார். நான் காப்பாற்றப்படுவேன் சொல்லுங்களேன். நான் காப்பாற்றப்படு, நீ சத்தமா சொல்லுங்க, நான் காப்பாற்றப்படுவேன். இயேசு உங்களை காப்பாற்றுவார். இயேசு என்னை காப்பாற்றுவார். சொல்லுங்க, நான் சொல்ல சொல்லுங்க. இயேசு என்னை காப்பாற்றுவார். இயேசு என் பிள்ளைகளை காப்பாற்றுவார். இயேசு என் குடும்பத்தை காப்பாற்றுவார். இயேசு என் குடும்பத்துக்கு விளக்காய் இருப்பார். இயேசு என் குடும்பத்திலே செழிப்பை கொண்டு வருவார். ஒருவனும் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க. ஒருவரும் என்னை சேதப்படுத்த முடியாது. சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது. சாத்தான் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க சிஸ்டர், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. சாத்தான் என்னை சேதப்படுத்த முடியாது. என்னை காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் ஆமென். பிரியமானவர்களே, தானியேல் என்ற ஒரு மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். அவர் தீர்க்கதரிசி. அந்த தானியேல் தீர்க்கதரிசி மீது நிறைய பேர் பொறாமை கொண்டாங்க. இதைத்தான் அந்த கான்செப்ட் தான் பார்க்கணும். அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைந்தவன், நிறைய தீர்க்க தரிசனங்களை சொப்பனங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிற தேவனுடைய ஆவி அவனுக்குள், என் தேவர்களின் ஆவி அவனுக்குள் இருந்தது. அவனோடு இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாருமே கர்த்தருடைய வரத்தை பெற்றவளாய் இருந்ததை சுற்றிலும் உள்ள அந்த ராஜபாரத்தில் உள்ளவங்க பார்த்து பொறாமப்பட்டு ஏதாவது வகையில் இவன் மேல என்ன செய்யணும், குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து நல்ல ஜெப வீரனா இருந்தா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு கூட்டம் ஒன்று என்ன செய்யும் இருக்கும். எப்படியாவது சிக்கிற மாட்டானா, ஏதாவது ஒரு வகையில் சிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாங்க, நல்ல ஜெபிக்கிற பையனா இருப்பாங்க. ஏதாவது ஒருவேளை அவங்களுக்கு லைஃப்ல ஒன்று செட்டில் ஆகாம இருந்தா அதை ஒரு குற்றமா என்ன செய்வாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டா கூட என்ன செய்வாங்க, இதை பாரு ஜெபிக்கிறவா எப்படி போறா, ட்ரெஸ் பண்ணிட்டு போறா பாருன்னு ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்வாங்க, குற்றம் சொல்லிக்கிட்டே குறை சொல்லி கொண்டே இருப்பாங்க. காரணம் பொறாமை. ஏன்னா தானியேல் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான். அடிமையாய் இருந்தவன் உயர்த்தப்பட்டான். அவன் மீது பொறாமையின் ஆவி சாத்தான் ஏவி இவனை எப்படியாவது சேதப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க தேசத்துல. இதே திட்டம் இன்னும் நம்முடைய தேசத்துல வருவதற்கு வாய்ப்புகள் என்ன செய்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவாகிய இவரை தவிர, இந்த தரியுங்கிற ராஜாவை தவிர 30 நாட்களுக்கு வேற யாரும் எந்த காட்டுமே என்ன செய்யக்கூடாது, பிரேயரே பண்ணக்கூடாது. அப்போ மனிதனை தெய்வமாக்குகிற ஒரு சூழ்நிலை அப்பொழுது என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் நிறைய மனிதர்கள் தெய்வங்களை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவன் போட்ட உத்தரவு பாருங்க, 30 நாட்கள் என்ன பிரேயர் பண்ணாலும் எங்க தான் போய் பண்ணணும், தரியு ராஜாட்ட போய் தான் என்ன செய்யணும் கேட்கணும். தரியு ராஜாவால் சமாதானம் கொடுக்க முடியுமா, தரியு ராஜாவால் சந்தோஷம் கொடுக்க முடியுமா, தரியு ராஜாவால் நோய்களை சுகமாக்க முடியுமா, தரியு ராஜாவால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியுமா, தரியு ராஜாவால் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு யார்கிட்ட தான் போகணும், மனிதனாகிய தரியு ராஜாட்ட தான் போகணும். எதற்கு? தானியேலை பழி வாங்க வேண்டுமானால் இந்த ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும். ஏனென்றால் தானியேல் ஜெப வீரன். ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறதுல ரொம்ப குறியா இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுகிறவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் சாத்தான் என்ன தெரியுமா செய்வான், தேசத்திலே இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான்னா உங்க குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறத பார்த்து பொறாமை கொண்டவங்க உங்களை அழிப்பதற்கான சூழ்நிலைகளை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். தானியேலுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. தானியேல் ஜெபிப்பதை அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல்
அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோது தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கை வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். போதும். இப்ப பாருங்களேன், ராஜாவை தவிர வேற யார்கிட்ட போய் விண்ணப்பம் வச்சாலும் சிங்க கபியில போடப்படுவாங்கங்கிற சட்டம் தெரிந்திருந்தும் பயந்து கதவை என்ன செய்யாம பூட்டாம, அதுவும் மாடி வீட்டுல இருந்து எல்லா ஜன்னலையும் என்ன செஞ்சுட்டான், ஓபன் பண்ணி வச்சு வழக்கமா ஜோமன்றபடி 3 நேரம் என்ன செய்தாராம், ஜெபித்தாராம். ஒருவேளை நமக்கு நம்முடைய நாட்கள்ல வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது போல இப்படிப்பட்ட சட்டங்கள் இங்கு கொண்டு வர வந்தால் எல்லாரும் அந்த 666ங்கிற நம்பரை என்ன செஞ்சிருக்கணும், நெற்றியில பதித்திருக்கணும். அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்து நீங்க இன்னாரதான் வணங்கணும், இப்படிதான் வணங்கணும் என்று உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் நம்முடைய கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி சட்டம் கொண்டு வரப்பட்டால் நீங்கள் தானியேலை போல ஜபிக்கிறவர்களா இருப்பீர்களா, கதவை பூட்டி கொண்டு உள்ளே ஒளிந்திருப்பீர்களா? நீங்கள் ஒளிந்திருந்தாலும் தேவன் பார்ப்பார், நீங்கள் கதவை திறந்து வைத்தாலும் தேவன் பார்ப்பார். நீங்கள் திறந்து வைத்து சாட்சியாக எல்லாருக்கும் முன்பாக ஜபித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு சிங்க கெபி ஆயத்தமாய் இருக்கிறது, ஒரு தண்டனை உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. யாருக்கெல்லாம் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு பயம், அவங்களாம் சத்தமா ஒரு அல்லலிய சொல்லுங்களேன் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். அந்த தண்டனைக்கு அவன் பயப்படாம சிங்க கேபியே ஆனாலும் சரி, நம்ம பாடலை படுத்த சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தை கண்டு சிங்க கெபியை கண்டு பயப்படல. மனுஷனை படைத்ததும் ஆண்டவர் தான், சிங்கத்தை படைத்ததும் ஆண்டவர் தான். சிங்கத்துக்கு அந்த குணத்தை கொடுத்தது ஆண்டவர் தான், மனுஷனுக்கு குணத்தை கொடுத்தது ஆண்டவர் தான். அவன் சிங்கத்தை நினைக்கல, மனுஷனை நினைக்கல, ராஜாவை நினைக்கல, மைமேன் ராஜாவாகிய இயேசுவை மாத்திரம் நினைத்து கொண்டிருந்தான். சிங்க கெபியில நான் போடப்பட்டாலும் என்னை தப்புவிக்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சாத்தான் நம்முடைய மரணத்தின் வாசல் வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். சிங்க கெபிக்குள்ள தள்ளுற வரைக்கும் தான் சாத்தானுடைய வேலை. சாத்தான் நினைச்சான் உள்ள சிங்கங்கள் நிறைய கிடக்குது, ஆள் போனோன்னு என்ன செஞ்சுவான், காலி ஆயிடுவான், இதுக்கு மேல அவன் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படி நினைச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்றான். சிங்க கபிக்குள்ள தானியேல் என்ன செய்யப்பட்டான், போடப்பட்டான். ஆனா என்ன நடந்தது, சிங்க கபிக்குள்ள தானியேல் நீதிமான் அப்படின்னு ராஜாவுக்கு தெரிஞ்சு மன வருத்தத்தோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன செய்யறான், அந்த காரியத்தை செய்யறான். ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, தேசமே எதிர்த்து நின்னாலும், உலகமே எதிர்த்து நின்னாலும், சொந்த பதங்களை எதிர்த்து நின்னாலும் நான் ஜெபிப்பதை விட மாட்டேன். யாரெல்லாம் அப்படி சொல்லுவீங்க? வலதுகரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஜெபிப்பதை விட மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நான் கண்டிப்பா ஜெபிப்பேன்னு சொல்றவங்களுக்கு ஜெயம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல நீ ஜெபிக்கிற விசுவாசி ஜெயிக்கிற விசுவாசி அப்படின்னு ஒரு சகோதரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஜெயிக்கிறவங்களா இருப்போம். இப்ப தானியேல் போய் யுத்தம் பண்ணாரா? இல்ல. தானியேல் சிங்க கபிக்குள்ள இறக்கும் பொழுதே அதற்கு முன்பதாகவே யார் அந்த இடத்துல இருந்தான்னா, கர்த்தருடைய தூதன் அங்கே என்ன செய்தான், இருந்து சிங்கத்தின் வாயை என்ன செய்தானா, கட்டி போட்டான். தானியேலுக்கு பயமே இல்ல. சிங்க கூண்டுக்குள்ள, சர்க்கஸ் கூண்டுக்குள்ள நம்ம சிங்கத்தை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யுது, பயமா இருக்குது. ஒரு சத்தம் போட்டா எப்படி இருக்கும், பயங்கர பயமா இருக்கும். அந்த சிங்கத்தினுடைய கெபிகள், நிறைய சிங்கம் கிடக்கிற கெபிக்குள்ள தானியேல் போய் என்ன செஞ்சாராம், நல்ல சிங்கம் முடி புசு புசுன்னு நல்லா என்ன இருக்கும், பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும், நல்லா படுத்து என்ன செஞ்சுட்டாரு, தூங்கிட்டாரு. எப்படி தூங்கி இருப்பாரு, ஒரு படுத்து கிடக்கிற ஒரு சிங்கத்து மேல தலையை வச்சிருப்பாரு, இன்னொரு சிங்கத்து மேல 2 காலையை என்ன செஞ்சிருப்பாரு, தூக்கி போட்டு ஹாயா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு. அதிகாலையிலே ராஜா கேட்கிறான், தானியேல் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானாங்கிற நம்பிக்கையோட இல்ல, நிச்சயமாக தானியேல் உயிரோடு இருப்பார். ஏனென்றால் தானியேல் வணங்குகிற தேவன் தானியேலை தப்புவிக்க வல்லவர். அந்த ராஜா உணர்ந்து தான் அந்த கேள்வி கேட்கிறாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று பிணத்துட்ட போய் பேச முடியுமா? செத்து போன பிணத்துட்ட போய் பேச முடியுமா? உயிரோடு இல்லாதவன்ட்ட பேச முடியுமா? தானியேல் உள்ள உயிரோடு இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு தரியு ராஜா போய் கேட்கிறாரு. தானியேல் பதில் சொல்றார், ராஜாவே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா.
அப்போ நம்ம ஜெபத்துல ரொம்ப வல்லமையா இருந்து வசனம் வாசம் அவன் 3 வேளையும் ஜெபித்தா 3 நேரம் கர்த்தருக்கு என்ன செய்தானா சோத்திரங்களை செலுத்தினான். அதான் ஆராதனை. நல்லா ஜெபிக்கணும், நல்லா சோத்திரிக்கணும். பெரிய பெரிய மியூசிக் வச்சு பெரிய பெரிய லைட்டுகளை போட்டு வாடி பாடி பண்றதெல்லாம் பெரிய சவுண்ட்ஸ், பெரிய வாய்ஸஸ், பெரிய மியூசிக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அபிஷேகத்தையோ பெரிய நன்மைகளையோ பெரிய ஒன்று கொண்டு வராது. உங்களுக்கு இருதயம் திறக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி துதிக்கும் பொழுது, இதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நீ தனிமையில் இருந்து ஜெபித்தாலும் நீ வெறுமையில இருந்து ஜெபித்தாலும் ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் சத்துருக்களை முதியெடுத்து ஜெயித்து தருவார். இந்த தானியேல் ஜெபித்தான், தானியேல் ஜெயித்தான். கடைசி வசனம் சொல்லுகிறது, தேசத்திலே தானியேலின் காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்ததா? ஜெயமாய் இருந்தது. ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிறது. பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஜெபம் என்ன செய்யுமா? ஜெயத்தை நமக்கு கொண்டு வருமா. தானியேலின் காரங்கள் ஜெயமாய் இருந்ததுக்கு காரணம் அவன் ஜெப வீரனாய் இருந்தான். நீங்க அப்படி ஜெப வீரராய் இருந்தா சிங்கத்தின் மேலும் நடக்கலாம், விரியன் பாம்பின் மீது நீங்க என்ன செய்யலாம்? நடக்கலாம். அந்த ஜெபம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? வெளிப்பாய் இருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு. நம்ம சோர்ந்து போயிடுறோம், அடிக்கடி சோர்ந்து போயிடுறோம், அடிக்கடி நமக்கு நடக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறோம். ஆனால் தானியேலை போல நாம் ஜெபித்தோமானால், தானியேலை போல நாம் எந்த எதிர்ப்பை மீறி ஜெபித்தோமானால், ஒளிந்திருந்து அல்ல, பயத்தோடு அல்ல, சிங்கத்தின் மேல நடந்து பாம்பின் மேல நடந்து அவர் சட்டைகளின் கீழே அடைகளுக்கு கத்தட்டி உற்சாகமாய் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 16. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் எடுத்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். போதும். பவுல், ஷீலா தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கர்த்தருடைய வேலையை செய்கிறபடினால அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடி அவங்கள தூக்கி எங்க போட்டாங்களா? சிறையில போட்டாங்களா. வேதம் சொல்லுகிறது, வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சு நிர்வாணமாக்கி அநேக அடிகளை அடித்த பின்பு எங்க போட்டாங்க? சிறையில கொண்டு விலங்கு போட்டு மாட்டி வச்சுட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அந்த அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலும், அடிகள் வாங்கிய நேரத்திலும், சரீரம் இரத்த கலரியை புண்பட்டு கிடந்த நேரத்திலும் அவர்கள் தேவனை நோக்கி துதித்தார்கள். ஹல்லேலூயா. நம்மளால முடியுமா? தேவனை துதிக்க முடியுமா? நிறைய பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர் வரும்போது ஆண்டவராவது அவராவது இவராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? விலகி போய்கிறோம். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலும் நீ கர்த்தரை துதிக்கும் போது அங்க என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது பாருங்கள். 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், நீங்க கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியது மாத்திரமல்ல, எப்பவும் நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி துதிகளை ஏறடிக்கிற துதி வீரர்களா இருக்கணுமா. பவுலும் ஷீலாவும் அந்த நெருக்கத்த நேரத்திலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கர்த்தரை துதிச்சாங்க.
நம்ம நேற்று நம்ம ஒரு சங்கீதத்தில் வசனம் இருக்கு, 118ஆம் சங்கீதத்தில், நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும், கர்த்தருடைய வலதுகரம் அங்கே என்ன செய்யுமா, பராக்கிரமம் செய்யுமா. அப்போ இந்த நீதிமான்கள் இப்போ எங்கே தான் இருந்தாங்க? ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. ஆனால் அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், நீதிமான்களுடைய துதியின் சத்தம் ஜெயிலுக்குள்ள கேட்டுச்சு. அங்கே கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்தது. ஹல்லேலூயா. துதிக்கத்தான் செஞ்சாங்க, வேற எதுவுமே செய்யல. துதிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு கட்டுகள் இருக்கும். அந்த சூழ்நிலை பார்க்கணும். அவர்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்தாங்க. 2 காலையும் ஒரு ஓட்டைக்குள்ள உள்ள விட்டுருவாங்க. 2 கைகளையும் என்ன செஞ்சிருவாங்க, பெண்டாக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? குப்புற படுத்து அப்படியே முழங்கால் மேல அப்படி கிடக்கிற மாதிரி. கையும் வெளியே எடுக்க முடியாது, காலும் வெளியே எடுக்க முடியாது. எல்லாமே 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எது போனாலும் எங்க தான் போகணும், அதுல தான் போகணும். அப்படிப்பட்ட முடக்கப்பட்ட ஒரு நிலையில், மடக்கப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தரை துதித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், முடக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், பெரிய துன்பங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் அதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்றாரு, கர்த்தரை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். நம்ம வாசித்த சங்கீதத்தில், அவள் ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் இக்கட்டுகளுக்கு விலங்குகளை உடைத்து சங்கிலிகளை தகர்த்து ஆண்டவர்களை ரட்சித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை துதிக்கும் பொழுது சங்கிலிகள் என்ன செய்கிறது, கலந்து போடுகிறது. சிறையிருப்பிலிருந்து விடுதலை உண்டாகிறது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்காங்க. கட்டுகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கட்டுகள் இருக்கிறது. ஊழியம் செய்ய முடியாத பதி கட்டுகள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுனால வேதனைகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னா கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை துதித்தால் உங்களுக்கு ஜெயம் உண்டு. கடைசியாக ஒரு வாசனத்தை நாம் முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு வாங்க. முக்கியமானது லூக்கா 10:30. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டு அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். போதும். எருசலேம் ஒரு புனித நகரம், அப்படித்தானமா? கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் எருசலேம் எது? ஹோலி சிட்டி, புனித நகரம். அந்த எருசலேம்ல தான் ஆண்டவருடைய தேவனுடைய ஆலயம் அங்கே தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு என்ன செய்கிறான், புறப்பட்டு போறான். பழைய ஏற்பாட்டில் எரிகோ குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அது சபிக்கப்பட்ட பூமி, சாபம் நிறைந்த பூமி. இந்த எரிகோ கோட்டை திருப்பி எவன் எடுத்து கட்டினா அவன் எப்படி இருப்பானா, சபிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்லிது. அப்ப எரிகோ சபிக்கப்பட்ட சாபம் நிறைந்த பூமி. இந்த மனுஷன் எங்க இருந்து வாரான்? எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்திலிருந்து வியாபாரத்துக்காக லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்க போறான்? சபிக்கப்பட்ட பூமியை நோக்கி என்ன செய்யறான், போகிறான். இது பின்மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி. கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க உலகத்தின் காரியத்திற்கு ஆசைப்பட்டு, உலகத்தின் இச்சைகளுக்கு ஆசைப்பட்டு, உலகத்தில் உள்ள எல்லா மேம்பட்டான காரியங்களுக்கு ஆசைப்பட்டு பரிசுத்தத்தை விட்டு பாவத்திற்கு அடிமையானால் உன் வாழ்க்கை குற்றுயிரும் குலையுயிருமாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும் என்று ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. நீ மனம் திரும்பினால் என்ன செய்யப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். இந்த ஓமை எதுக்கு சொல்லியிருக்குன்னா, நீ கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது, பின் வாங்கக்கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ இருக்கிற இடத்துல என்ன செய்ய, தரித்தரு. ஒரு பஞ்சகாலம் வந்தது, ஈசா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற தேராருளே நீ என்ன செய்ய, தரித்திரு. அந்த ஊரை விட்டு நீ என்ன செய்யாத, போகாத. ஆனா அங்க என்ன இருக்குது, பஞ்சம் இருக்கு, அங்க கஷ்டம் இருக்கு, எல்லா வேதனையும் இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை இருக்கு. ஆண்டவர் சொல்ல நீ அங்கதான் என்ன செய்யணும், இருக்கணும்னு சொன்னாங்க. கீழ்ப்படிந்தான், அதே ஊர்ல இருந்தான். ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஈசாக்கு மட்டும் விதைத்தான், அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. பஞ்ச பூமியில, ஒண்ணு இல்லாத பூமியில, தண்ணி இல்லாத இடத்துல, வெடிப்பு நிறைந்த வயல்ல அப்படியே எடுத்து கோதுமை விதைச்சான். அது மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த பயிர் வளர்ந்தது, 100 மடங்கு கனியை கொடுத்ததாம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, நெருக்கப்படுகிற நேரத்தில், ஒடுக்கப்படுகிற நேரத்தில் நாம் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் தேவன் வார்த்தைகளில் நாம் நிலைத்திருந்தால்
தரித்திருந்தால் தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இவன் குற்றுயிரா கிடந்தான், பின் வசனங்கள் சொல்லுது, ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன் வாரான், பார்த்துட்டு விலகி போயிட்டான். லேவியன் வாரான், விலகி போயிட்டான். ஒன்னு யோசித்துடுங்க, நம்ம நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையில இருந்து வழி தப்பி போன பிறகு உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. முதல் காரியம், உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. நீ எருசலேமில் இருக்கும்போது நல்லா தான் இருந்த, ட்ரெஸ்ஸோட தான் இருந்த, ஆனா எரிகோவுக்கு வரும்போது வஸ்திரத்தை கூட என்ன செஞ்சுட்டாங்களாம், உறிஞ்சி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிட்டாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், ரூத்துடைய மாமியார் சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, நான் எப்படி போனேங்கிறது இந்த ஊரை விட்டு போகும்போது, பெத்லெஹேமிலிருந்து போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன். போன தேசம் மோவாபுங்கிற தேசத்துக்கு போற, அது பாவமும் மோசமான காரியங்கள் நிறைந்த விக்கிரங்கள் நிறைந்த தேசம். அங்க போய் தன்னுடைய பையங்களுக்கு பொண்ணை எடுத்தா. முடிவு என்னாச்சு? பிள்ளைங்களும் செத்து போனாங்க, புருஷனும் செத்து போனாங்க. ரிட்டர்ன் வரும்போது சொல்றா, நான் போகும்போது நிறைவாய் போனேன், இப்ப எப்படி வரேன்? குறை உள்ளவளாய் வரேன், ஒன்றுமில்லாதவளாய் வருகிறேன். என் பேரு நகோமின்னு சொல்லாதீங்க, என் பேரை மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்றா. ஒரு எச்சரிக்கை வச்சிடுங்க, இது வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால கஷ்டம் வந்துச்சுன்னு கர்த்தரை விட்டு பின் வாங்கி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கசப்பு நேர்ந்ததாய் மாறிவிடும். அது குற்றுயிரும் குலையுருமாய் மாறிவிடும். இருக்கிறது நீங்க என்ன செஞ்சிருவீங்க? இழந்து போகிற சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அறியாமல் செய்த இந்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து உங்களை சாகடிக்காமல் ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். அந்த சமாரியனாக இயேசு அந்த இடத்திற்கு தேடி வந்து அவன் காயங்களை கட்டி அவனை கொண்டு சத்திரத்தில் சேர்த்து அவனை பூரண குணமாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் தகாத பாவத்தில் இருந்து மீள முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து இதுவரைக்கும் நல்ல விசுவாசியா இருந்து நமக்கு நம்ம நினைச்ச காரியங்கள் நமக்கு இதுவரைக்கும் நடக்கலை என்று அது எந்த இடத்துல கிடைக்கும் சொல்லி தவறான வழிகளில் நாம் என்ன செய்யலாம்? மூவ் ஆகி வரலாம். உனக்கு குற்றீரும் குலையுருமான வாழ்க்கை காத்திருக்கிறது, கசப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. நீயோ மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயானால் ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய காயங்களை கட்டி உன்னை சீர்படுத்தி மறுபடியும் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா 18:4 பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா 18:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா மனம் திரும்பினால் அவன் சாவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 வாசித்து பார்த்தீர்கள், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்று உங்கள் மீது இரக்கம் பாராட்ட கர்த்தர் வந்திருக்கிறார். நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேன். எந்த காரியமும் எனக்கு நடக்கலை, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை என்னுடைய பாவத்தினால், என்னுடைய அக்கிரமத்தினால், பிள்ளைகளுடைய அக்கிரமத்தினால், மீறுதலினால் பிள்ளைகள் எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை அமிழ்ந்து கொண்டு இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை சிங்க கபிக்குள்ள போடப்பட்டதா இருக்கிறதா? உங்க வாழ்க்கை சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கிறதா? நீங்கள் அப்படிப்பட்ட இப்ப நீங்க மனம் திரும்பிங்கன்னா அமிழ்ந்து போயிருக்கிற உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மீட்டெடுப்பார். நீங்க இப்ப நல்ல ஜெப வீரரை மாறினால் மரண பள்ளத்தாக்கில் கிடக்கிற உங்களை ஆண்டவர் அந்த குழியில் தூக்கி எடுப்பார். நீங்கள் கர்த்தரை நோக்கி துதிக்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் சிறை இருப்பிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். உங்களுக்கு இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். மூடப்பட்டிருக்கிற ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறந்து பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். அதே போல நீங்கள் காயப்பட்டவர்களாய் குற்றுயிரான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இன்று உங்கள் காயங்களை அவர் கட்டுவார், சீரப்படுத்துவார், உங்களை சரியான முறையில் வாழ வைப்பார். நம்புவோமா? சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை
ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் புற்றுயிரும் குலையுருமாய் கிடக்கிற உன்னை, ஆழ்ந்த சேற்றில் கிடக்கிற உன்னை, சிறையிருப்புகள் இருக்கிற உன்னை, கட்டுகளுக்கு மத்தியில் இருக்கிற உன்னை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவர் உன்னை பெருக பண்ண போகிறார், உங்களை மீட்டெடுக்க போகிறார், உங்களை ரட்சிக்க போகிறார். நீங்க மனம் திரும்புங்க, நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டவரை நோக்கி மனம் திரும்புங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உடைக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நீங்க மட்டும் எனக்குள்ள பெருகணும் ஆண்டவரே, நீர் மட்டும் பெருகணும். நீர் தான் என்னை காக்க வல்லவர், சாத்தானை ஜெயிக்க வல்லவர், என் பிள்ளைகள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவர். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. சேதமாகாதபடி, சேதம் உண்டாகாதபடி கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். காப்பாற்றுவார், காப்பாற்றுவார், நிச்சயம் காப்பாற்றுவார். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வல்லமை இறங்குவதாக. இதோ வந்திருக்கிற குடும்பத்தினர், வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே, எந்த சாத்தானோ, எந்த பிசாசின் கிரியைகளோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்காதபடி, ஆண்டவரை கற்பப்பைகளை சேதப்படுத்தாதபடி, திருமண வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடி, பிரசவ காலங்களிலே அவர்களுக்கு எந்த விதமான சேதமும் வராதபடி கர்த்தர் அவர்களை காக்க, நான் உங்களை காப்பாற்றுவேன் சொல்லியிருக்கீங்க. காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்கப்பா. பிள்ளைகளை காப்பாற்றுங்க, பெற்றோரை காப்பாற்றுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணுவதனாலே, வேதம் வாசிப்பதனாலே சத்ருவான அந்த குடும்பத்திலே, சரீரத்திலே நிறைய வியாதிகளை கொண்டு வந்திருக்கலாம். வியாதிகளை கொண்டு வந்து மடக்கி வைத்திருக்கலாம், முடக்கி வைத்திருக்கலாம், மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். இதோ அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறதோ, உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க சத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே எனக்கு இறங்கும் சொல்லுங்க. இயேசுவே என் பிள்ளைகள் மீது இறங்கும் சொல்லுங்க. இயேசுவே என் மகன் மீது இறங்கும். இயேசுவே என் மகள் மீது இறங்கும். இயேசுவே என் கணவர் மீது இறங்கும். இயேசுவே எங்கள் வியாபாரத்தின் மீது இறங்கும். இயேசுவே எங்கள் தொழில் மீது இறங்கும். இயேசுவே எங்கள் குட்டி பிள்ளைங்க மீது இறங்கும். அப்பா, நன்மைகள் கிடைக்காதபடி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலன் கொடுத்து உயிர்ப்பின்னு சொல்லி கேளுங்கம்மா. வாயை மூடிட்டு இருக்காதீங்க. நீங்க வாயை திறந்து கேட்டதான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஒரு பாஸ்டர் முன்னாடி நின்று ஜெபிக்கிறதுனால, நான் உங்களுக்காக கேட்கறதுனால ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்து விட மாட்டார். உங்கள் கூக்குரல், உங்கள் கூக்குரல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்.
கண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். இன்னைக்கு உங்க விண்ணப்பத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்க புருஷனுக்காக, உங்க மகனுக்காக, உங்கள் மகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் பலத்துக்காக, உங்கள் பொருளாதாரத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய பிரசவ காலங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக யாரெல்லாம் இப்பொழுது வேண்டுதல் செய்கிறார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நிச்சயமாகவே நான் அதை நீ கேட்ட எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், செய்து முடிப்பேன், செய்து முடிப்பேன். ஒருவரும் இந்த காரியத்தை, இந்த செயல்களை சேதப்படுத்தாதபடி, சாத்தான் சேதப்படுத்தாதபடி உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். சாத்தான் உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி ஆக கடவது. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்வார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷ மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்களை அழைத்தவர் கரமதை உன்னை கைவிடாதிருப்பார். கண்களை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். ஒன்றாயதை எண்ணிப்பார், ஒன்றாயதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் நன்மைகளும் உங்கள் குடும்பத்தில் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு சாயந்தரம்